Is there any other comment, please? சொல்லுங்க. மத்தவங்க ஏதாவது கமெண்ட் இருக்கா? கௌசல்யா மேம். Sir, சொல்லுங்க மேம். the temporary teachers, those who are already working, are replacing with that UG TRB teachers as of now, sir. அதே மாதிரி same PG TRB teachers who are all taking higher secondary also, they are going to replace, I think so, sir. This is not a right information. Oh, okay, sir. Because of my colleagues are working in a government school, sir, as temporary staff. This academic year, they had been sent out, sir. Based on that only, I used to say. Okay, they have been actually sent out. Is there Yes, anything sir, they are replaced connected? with new staff. Okay. But no problem. So whatever thing it is, let us run Yes. for the good. Let us run for the நமக்கு தேவை போஸ்டிங். நமக்கு Yes, sir. தேவை போஸ்டிங். நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்முடைய காலகட்டங்கள் என்ன, இதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். டிஆர்பி அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய என்ன சொல்றதுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியா மாறிடுச்சு. Can anybody just deny this one? ஏதாவது டினே பண்ண முடியுமா? இன்னைக்கு பிஜிடிஆர்பி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா மாறிடுச்சு. சார் என்ன சார் ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கோம், நீங்க ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதை பத்தி ஒண்ணு இல்ல, இதுல ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு, நான் உங்களுக்கு சொல்றேன். கமான் ப்ளீஸ், எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லியே ஆகணும். சார் சொல்லுங்க சார். PGTRB has become a big industry. Am I right or wrong? Yes, sir. Industry na enna? Industry is noted for protection. Industry is noted for protection. இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ப்ரொடக்ஷனா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றதுதான் இப்ப என்னுடைய சின்ன வாதம். இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இப்ப சமீபத்துல ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆகிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா கொஸ்டின் வந்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு கொஸ்டினுடைய தரம் மாறிக்கொண்டிருக்கிறது. நம்புறீங்களா இல்லையா? சார் இது வந்து ஒரு சின்ன ரிவ்யூ கிளாஸ் தான். இந்த ரிவ்யூ கிளாஸ்ல நீங்க வந்து எல்லாருமே அவசியம் வந்து நீங்க என்னோட பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும். பிகாஸ் எக்ஸாம போராடி உள்ள போகக்கூடியவங்க நீங்க தான். யூ ஆர் த பர்சன் who are actually going to enter into the field. சார் சொல்லுங்க. சார் சார் கிளாஸ் தான் கவனிக்க வந்திருக்கீங்க, ஒரு 2 நிமிஷம் தான், அதுக்கு மேலே உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் கேட்கிற பதில் வந்து உன்னை நீங்க புரிஞ்சுக்கங்க. இது ஒரு முதல் கிளாஸ், உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியோட நம்ம மூவ் பண்ணணும். ஓகே ஓகே ஓகே. வெரி குட் ஈவினிங். 3 ஓகே சொல்லிட்டேன். இட்ஸ் வெரி குட் ஈவினிங் டு யூ எவ்ரிபடி. திஸ் இஸ் ஃப்ரம் வித்யஸ்ரீ கோச்சிங் சென்டர் which is actually located at காரைக்குடி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா we are going to see about the gist of the first unit and being this the first class,
இது வந்து 3வது பேட்ச், நம்முடைய 3வது பேட்ச் இது. ஸோ 3வது பேட்ச்னு சொல்லும் போதே நீங்க புரிஞ்சுக்குவீங்க, 2 பேட்ச் முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் இஸ் க்ளோஸ்ட். யூ ஆர் ரெடி ஃபார் த டெஸ்ட். பட் திஸ் கிளாஸ் இஸ் an entirely a hectic class called as back to back. Back to back. ஃபர்ஸ்ட் யூனிட் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10th யூனிட் எடுப்போம். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 8, 9, 10 இன்க்ளூடிங் 7th யூனிட் இதை ஒழுங்கா படிக்கிறது இல்லை. அதனாலதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாக் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஸோ we have actually planned in a very different way to have a complete idea about the PGTRB. PGTRB வந்து கம்ப்ளீட் ஐடியாவை நம்ம உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். அதனால்தான் நமக்கு இந்த வேலையை பார்த்துருக்கோம். சரி, let me again start the class with very good evening to you and have a grand success. And have a grand success. இங்க இருக்கக்கூடிய அனைவருமே நல்ல விதமா ஒரு PGTRB டீச்சரா நீங்க போகணும் அப்படின்னு சொல்றது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்ஸ்டிடியூஷன் சைட்ல இருந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, உங்களுக்கு ஒரு டெனிடேட்டிவ் பார்த்திருப்பீங்க, ஒரு ஃபாஸ்ட் டெனிடேட்டிவ் என்று சொல்வார்கள். சாதாரண ஒரு யூனிட் வந்து பாத்தீங்கன்னா 8 நாள்ல இருந்து 9 நாள்ல முடிக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கோம். கம்பல்சரியா நாளைக்கு உங்களுக்கு இந்த கேண்டிபிரியல் டெய்ல்ஸ்ல இருந்து குறைஞ்சபட்சம் 10 கொஸ்டின் உங்களுக்கு சர்க்குலேட் பண்ணப்படும். ஓகே, let me start. The time is up. The time is 8:25. The time is 8:25. 8:30க்கு I'll start the class. The cantilever tiles அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி you must know இந்த cantilever tiles எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is actually in modern literature. சுருக்கமா சொன்னா இது மாடர்ன் லிட்ரேச்சர்ல இருந்து எடுக்கப்பட்டது. இந்த மாடர்ன் லிட்ரேச்சர்ல இதை எழுதியவருடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா சாசர், ஜோஃபர் சாசர். He is called as the father of English literature. He is an English poet. He is an author. He is a civil servant. இவர் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் என்று அழைக்கப்பட பெரிய காரணம் என்ன, அதே நேரத்துல ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி என்று அழைக்கப்பட பெரிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜெனரல் ப்ரோலாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புக்கு தான். இந்த ஜெனரல் ப்ரோலாக் இன்னைக்கு வரைக்கும் உலகம் பூரா அந்த கல்ச்சரை பத்தி பேசக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. அவ்வளவுதான். இது வந்து சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, போதும். ரைட். சாசரை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போலாம். ஸோ நம்முடைய ஒர்க் டன், நம்முடைய மெட்டீரியல்ல இந்த சாசரை பத்தி நீங்க பாத்துக்கலாம். சரி, சாசரை பொறுத்த வரைக்கும் சிம்பிளான ஒரு வார்த்தை. he was born in 1343 அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா சில புக்ஸ்ல வந்து 1342 போட்டிருக்கு. பட் இது வந்து ஒரு சச்சரவுக்குரிய ஒரு கேள்வியா இருக்கிறதுனால இதை வந்து என்டிசில இருந்து இந்த கேள்வியை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அண்ட் he died in 1400. இந்த ரெண்டு டேட்டுமே இது வரைக்கும் சாசரை பத்தி கேட்டதில்லை. பட் இதான் அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம். சரி, he is a great philosopher அப்படி நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். கேண்டிபிரியல் டைல்லாம் இவருடைய மிகப்பெரிய ஆர்டிஸ்டிக் லெஜிட்டிமசி என்று சொல்கிறார்கள். நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வார்த்தை. இட் இஸ் கால்ட் as artistic legitimacy. Artistic legitimacy of vernacular English language rather than French or Italy. இதுதான் சார் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம். இவ்வளவுதான். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். you will get success. இந்த ஒரு கொஸ்டின் தான் உங்களுக்கு இன்னைக்கு நான் எக்ஸ்ட்ரா பாயிண்டா சொல்றேன். இதுதான் நான் சொல்லக்கூடிய உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். ஆர்டிஸ்டிக் legitimacy of the vernacular English language rather than French or Latin. ஓகே, அடுத்து சாசரை பத்தி 1000 விஷயங்களை சொல்லிட்டே போலாம். சாசர் யாரு, இந்த சாசருடைய மிகப்பெரிய ஒர்க் என்ன, இவர் வந்து என்னென்ன பீரியடா பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றதா நம்ம வந்து வரிசையா பார்த்துக்கிட்டே போலாம். ரைட், அது நமக்கு அடுத்து பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சாசரை பத்தி ஒரே ஒரு வார்த்தை. he is called as நோட் பண்ணிக்கங்க,
he is called as framework storyteller. Framework storyteller. Okay. அடுத்து இந்த prologue to Canterbury Tales இது வந்து சில நேரம் ஆட்டோபயோகிராபி என்று கூட சில நேரம் சொல்றாங்க. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல சாசர் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பில்கிரிமேஜ். அதனால இத சில நேரங்களில் என்ன பண்றாங்கன்னா, மாடர்ன் லிட்ரேச்சர்ல இட் இஸ் த ஆட்டோபயோகிராபி என்று கூட சொல்றாங்க. ரைட், நமக்கு அது தேவையில்லை. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், சாசர் ஆல்சோ அட்டெண்டட் திஸ் பில்கிரிமேஜ், அவ்வளவுதான். சாசர் வந்து ஃபர்ஸ்ட் எங்க புதைச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, he was buried at Poets Corner in Westminster Abbey. அதனாலதான் இந்த Poets Corner இன்னைக்கு வரைக்கும் ஃபேமஸா இருக்கு. எல்லா poetsையும் அதுக்கடுத்து அங்கேயே அவர் கூடயே பதிக்க ஆரம்பிச்சாங்க. பதிக்கவும் புதைக்கவும் ஆரம்பிச்சாங்க. பதித்தல் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் செஞ்ச ஒர்க்கை ரெகனைஸ் பண்ணி அங்க வந்து புதைக்கிறதுக்கு பேர் தான் பதித்தல் என்று சொல்றது. இவருடைய முக்கியமான ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, த புக் ஆஃப் டச்சஸ், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா த ஹவுஸ் ஆஃப் ஃபிளேம். இது வந்து பாத்தீங்கன்னா மிடில் இங்கிலீஷ் போயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்ப எழுதுனாங்க அப்படின்னா 1374 இருந்து 85 இடையில எழுதியிருக்காரு. அடுத்து த லெஜெண்ட் ஆஃப் குட் விமன். லெஜெண்ட் ஆஃப் குட் விமன் இது வந்து ஒரு ட்ரீம் விஷன், நோட் பண்ணிக்கங்க. த லெஜெண்ட் ஆஃப் குட் விமன் பிராக்கெட்ல போடுங்க, எதை வேணாலும் கேள்வியாக கேட்கலாம். இது வந்து ஒரு ட்ரீம் விஷன், அவ்வளவுதான். அதுக்கடுத்து ட்ரலிலஸ் அண்ட் கிறிசிடி அப்படின்னு சொல்லக்கூடிய போயம் என்னன்னா, இஸ் அன் எபிக் போயம், பிராக்கெட்ல போட்டுங்க. பாரடைஸ் லாஸ்ட் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, பாரடைஸ் லாஸ்ட், பாரடைஸ் ரீகைன், அது மாதிரி ட்ரலிலஸ் அண்ட் கிறிசிடி இஸ் அன் எபிக் போயம் பை சாசர். இது என்ன பண்ணுதுன்னா, it says about the tragic story of the lovers. இது ரெண்டு லவரை பத்தி எடுத்து சொல்லுது. இதை எப்ப கம்ப்ளீட் பண்ணாருன்னா 1380 கம்ப்ளீட் பண்ணாரு. அவருடைய காலகட்டங்கள்ல ரொம்ப ஃபேமஸா இருந்தது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டா, அவருடைய காலகட்டங்கள்ல மிடில் இங்கிலீஷ் இஸ் a form of English language that was spoken in the United Kingdom. அந்த யுனைடெட் கிங்டம்ல இதுதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி, இந்த மிடில் இங்கிலீஷ் என்பது எதற்கு பின்னால் பேசப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, it was taught after Norman conquest. Okay, it was taught after Norman conquest. Norman conquest year என்ன? 1066. நார்மன் கான்குவஸ்ட் 1066க்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் ஸ்டைல் வந்து கிட்டத்தட்ட 15th century வரைக்கும் மாறிக்கிட்டே வந்துச்சு. அப்ப இருந்த லாங்குவேஜ் தான் ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் என்று சொல்லுவார்கள். அதற்கு பின்னாடி வந்ததான் இந்த மிடில் இங்கிலீஷ். இதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. ரைட், அவருடைய காலகட்டங்கள்ல சாருடைய காலகட்டங்கள், சார் அப்படின்னு சொன்னா யாருன்னா சாசருடைய காலகட்டங்கள்ல ஆங்கிலோ நார்மன் அப்படின்னு சொல்லி ஒரு லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. ஆங்கிலோ நார்மன், ஆல்சோ நோன் அஸ் ஆங்கிலோ நார்மன் பிரெஞ்சு. ஓகேங்களா, இது வந்து ஓல்டு நார்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து டிரெக்ட் பண்ணப்பட்டது. தட்ஸ் ஆல். ஓகேங்களா, ரைட். இது வந்து ஆங்கிலோ நார்மன் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரைட். அதே நேரத்துல இவங்க வந்து இந்த லாட்டின் இஸ் அ கிளாசிக்கல் லாங்குவேஜ். இது லாட்டின் வந்து ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ், அதுவும் இங்கிலாந்தை ஆக்கிரமிக்கிறது. It was actually ruling over England because Latin belongs to Italic branch. அது Italic branch of Indo-European language. நோட் பண்ணிக்க, Italic, ILALIC, Italic branch of Indo-European languages. இதுல வந்து அவர் டெவலப் பண்ணார். சரியா, இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இது எங்க சார் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னா, அப்படி ரோமன் ரிபப்ளிக்ட போவோம். இந்த லாட்டின் சொன்னாவே எங்க போவோம்? ரோமன் ரிபப்ளிக்ட போவோம். சரி, இதெல்லாம் நம்ம மெதுவா சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். சரி, இவருடைய காலகட்டங்கள்ல தான் நம்ம யாரை பாக்குறோம்னா சாசரை பாக்குறோம். இவருடைய ஆரிஜின் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சில நேரங்கள்ல வந்து 1342 சொல்றாங்க, 1343 சொல்லி சொல்றாங்க. பட் நம்ம டேட்டா வந்து நம்ம ரொம்ப பெருசா எடுத்துக்க வேண்டாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸும் கேட்க போறது இல்லை. அப்படி ஒருவேளை பிஜிடிஆர்பியில இந்த கொஸ்டின் கேட்டா என்ன சார் டேட் போடுறது
அதுக்கான டேட் நோட் பண்ணிக்க 1343. he was born in 1343. இதை வந்து நீங்க போட்டு முடிச்சுக்கோங்க. தேங்க்யூ. அடுத்தபடியா பாருங்க, இவருடைய ஃபேமிலி இதெல்லாம் வந்து நீங்க போட்டுட்டே இருக்கலாம், நம்ம அதை டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இவருடைய கரியர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருடைய கரியர்ல வந்து பாத்தீங்கன்னா he saw a contemporary poet. சில ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அந்த கான்டெம்பரரி poet யார் அப்படின்னா வில்லியம் லேண்ட்லார்ட். இவர்தான். இவருடைய ஒர்க் பாத்தீங்கன்னா இந்த மிடில் இங்கிலீஷுக்கு ஆல்டர்னேட்டிவான ப்ரோசஸ்ல நிறைய பாக்குறோம். பொயட்ரி டிரான்ஸ்லேஷன்ஸா பாக்குறோம். ரைட்டுங்களா? ரைட். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு poet யாருன்னா கால்வின். GAWAIN. கால்வின் poet. இந்த கால்வின் poetஐ நோட் பண்ணிக்கோங்க சார். இது வந்து ஒரு NTC கொஸ்டின். நம்ம UGC கொஸ்டின் சொல்றோம்ல, அதுல உள்ள கிடையாது. கால்வின் poet or less commonly the pearl poet. நல்லா கேட்டுங்க. இவங்க என்ன பேர் சொல்றாங்க பாருங்க. pearl poet is a name given to the author of Sir Galvin. சால் கால்வினுக்கு என்ன பேர் கொடுத்தாங்கன்னா pearl. pearlனா முத்துன்னு சொல்றோம்ல, அந்த pearl poet என்று பேர் சொன்னாங்க. ஓகேங்களா? ரைட். ஓகே, இதை மட்டும் நீங்க வச்சுக்கோங்க, மற்றது எது நமக்கு தேவையில்லை. சரி, இவருடைய காலகட்டங்கள்ல தான் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் டிஃபரன்ஸை பார்க்குறோம். இந்த பொலிட்டிக்கல் டிஃபரன்ஸ் இஸ் வாட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 நாடுகள் இங்கிலாந்து, பிரெஞ்சு, இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு போர் நடந்திருக்கு. அந்த போர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா the 100 Years War. ஒரு சீரீஸ் ஆஃப் ஆர்ம்டு கான்ஃபிளிக்ட். 100 வருடங்கள் ஒரு போர் நடக்குது. ஓகேங்களா? ரைட். அதாவது என்னன்னா எட்வர்ட் த 3. அப்பதான் பாத்தீங்கன்னா எட்வர்ட் த 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிங்க பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இன்வேடட் பிரான்ஸ் அண்ட் சார்லஸ் மன்னிக்கணும் சார்சர் டிராவல்ட் வித் ஹிம். இப்பெல்லாம் நம்ம நிறைய சொல்லிட்டே போவோம். ரைட்டா? இதெல்லாம் வந்து நம்ம வந்து பாத்துக்கிட்டே இருக்கலாம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இங்க சார்சர் ஸ்டடிட் லா. இவர் வந்து பாத்தீங்கன்னா லா படிக்கிறார். எங்க படிக்கிறார்னா இன்னர் டெம்பிள். நோட் பண்ணிக்க சார். he studied law at இன்னர் டெம்பிள். ஓகே, ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு இடத்துல தான் இவர் வந்து என்ன பண்றாரு, அசோசியேட்ஸ் ஆஃப் பேரிஸ்டர்ஸ் அண்ட் ஜட்ஜஸ் படிக்கக்கூடிய இடத்துல பாக்குறாரு. ஓகேங்களா? ஓகே. அடுத்து இவருக்கு நிறைய சின்ன சின்ன பேரெல்லாம் இருக்கு, நமக்கு அது நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரி, இவருடைய டிராவல்லாம் நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணியிருக்காரு. இவர் வந்து நிறைய இடங்களை விசிட் பண்ணியிருக்காரு. அவருடைய கடைசி காலங்கள்ல அவர் என்ன பண்ணாரு, ஒரு பெரிய poet ஆகி அவருடைய பொயட்ரியை வந்து 3ஆ பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கிறத தான் நம்ம பார்க்கக்கூடிய என்ன அப்படின்னு கேட்டா பிரெஞ்சு பீரியட், இட்டாலியன் பீரியட், அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பீரியட். சரி, இங்கிலீஷ் பீரியட்ல அவர் எழுதின மிகப்பெரிய ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தி கேண்டிபிரைல் டேல்ஸ். ஒரு 17,000 லைன்ஸ், 17,000 லைன்ஸ் அதை எழுதுறாரு. அதை எழுதுறது மூலமா ஆங்கிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயத்த கொண்டு வந்துட்டு சார்சர் அஸ் தி நரேட்டர் என்று ஒரு பட்டத்தையும் இவர் வந்து சூடிக்கிறார். ஏன்னா இவ்வளவு பெரிய லைன்ஸ் அவர் எழுதினால, ஒரு பில்கிரிமேஜ் எழுதினால he was called as சார்சர் அஸ் நரேட்டர் என்று ஓப்பனாவே பாத்தீங்கன்னா அதை டிஃபைன் பண்றாங்க. இது எதுல சார் டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, அவருடைய ஷார்ட் போயத்திலேயே அவரை பத்தி அவர் சொல்லியிருக்காரு. அந்த போயத்துடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வந்து NTCல கேட்டிருக்காங்க. that is fortune. நோட் பண்ணி, அந்த போயத்துடைய பேர் பாத்தீங்கன்னா ஃபார்ச்சூன். அடுத்து பாருங்க, அவருடைய ரிலீஜியஸ் பிலீஃப் இதெல்லாம் வந்து நிறைய இருக்கு. கிறிஸ்டியன் அந்த நேரத்துல வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருந்துச்சு. ரைட், இதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். அவருடைய ஸ்டைல் ஆஃப் லிங்குவிஸ்டிக், அவருடைய ஸ்டைல் ஆஃப் லிங்குவிஸ்டிக் எப்படி இருந்துச்சுன்னா சிலபிக் வேர்சஸ் என்று சொல்லுவார்கள். சுருக்கமாவீங்க, அது மட்டும் போதும். சார்சருடைய போயத்துல தான் பாத்தீங்கன்னா கிரேட் வவல் ஷிஃப்ட் நடந்துச்சு. சார் நோட் பண்ணிக்க, த கிரேட் வவல் ஷிஃப்ட் சம்டைம்ஸ் ஆஃப்டர் ஹிஸ் டெத். சுருக்கமா சொன்னா ஒரு மாடர்ன் இங்கிலீஷ் வந்து இவருடைய காலகட்டங்கள் அப்படியே முடிஞ்ச உடனே அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. பயங்கர சேஞ்சஸ் ப்ரொனவுன்சியேஷன்ல மாறுச்சு. அதுக்கு என்ன வருஷத்துக்கு சொல்றாங்கன்னா 1400ல இருந்து 1700. இதுதான் கிரேட் வவல் ஷிஃப்ட். பட் இட் இஸ் ஆக்சுவலி கனெக்டட் வித் சார்சர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேலா? இது வந்து மாடர்ன் இங்கிலீஷுக்கு வித்து போட்டவர் என்று சொல்லும் போது அவர் சார்சரை சொல்றாங்க. ஏன்னா சார்சருடைய மறைவு வருடமும் இந்த கிரேட் வவல் ஷிஃப்ட் உடைய சீரீஸ் ஆஃப் சேஞ்சஸும் வந்து ஒரே ஒரு சேஞ்சஸ் 1400 to 1700. ஓகே,
சதர்ன் இங்கிலாந்துல இதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது ரொம்ப பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைடக்ட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். Done. அடுத்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம சொல்லி போயிட்டே இருக்கலாம். நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம இதுக்கு வந்துருவோம். இந்த பேர்ல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை மட்டும் சொன்னேன். யாருன்னு சொல்ல முடியுமா? ஹூ இஸ் த பேர்ல் பாயிண்ட்? கமான். Galvin, sir. Galvin. வெரி குட் வெரி குட். இது போதுமா? இது ஒண்ணு மட்டும் கொஞ்சம் பாத்துக்கங்க. ரைட். அதுக்கடுத்து இன்னொரு ஸ்காட்டிஷ் பாயிண்ட பத்தி நான் சொல்லியே ஆகணும். ஒரு ஸ்காட்டிஷ் பாயிண்ட் இருக்காரு. அவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜான் பார்பர். ஜான் பார்பர். BARBOUR. பாப் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்காட்ஸ்ல இவருடைய பேர் வந்து அடிக்கடி இருக்கும். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்ண ஒரு ஹிஸ்டாரிக்கல் வேர்ஸ் ரொமான்ஸ் ஒன்று எழுதினார். த போரஸ். BRUS. ஓரஸ் போரஸ். இந்த ஒர்க்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் பேசப்படக்கூடிய ஒர்க்கு. இவர் வந்து என்ன ஆகுறாரு, அவருக்கு ஒரு ஓன் லைஃப் டைம்ல பேரலா ஸ்லைட்லி ஒரு கான்டெம்பரவரியா இவர் இருக்காரு. ஜான் பார்பர். அடுத்து பாத்தீங்கன்னா கால்வின் வில்லியம் லென்லார்ட். போதும். ரைட். அடுத்து ஒரே ஒரு வார்த்தை நோட் பண்ணிக்கங்க. வர்னாகுலர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன். VERNACULAR. வர்னாகுலர் லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அந்த வர்னாகுலர் லிட்ரேச்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காமன் பீப்புள், த ஸ்பீச் ஆஃப் காமன் பீப்புள், சாதாரண மனிதர்கள் பேசக்கூடியதை வெர்னாகுலர் லிட்ரேச்சர் என்று சொன்னார்கள். சரி, இதுக்கு யாரை சார் நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இத்தாலி நாட்டை சேர்ந்த இந்த வெர்னாகுலர் லிட்ரேச்சர்ல ரொம்ப ஸ்பெஷலானவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரே ஒருத்தரை தான் நம்ம சொல்றோம். யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா டான்டே. DANTE. டான்டே அப்படின்னு சொல்லுவோம். இந்த டான்டே யார் அப்படின்னு கேட்டா இஸ் இட்டாலியன் போயிட்டு அவருடைய மிகப்பெரிய ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிஸ் டிவைன் காமெடி. டிவைன் காமெடி. ஆனா டிவைன் காமெடியோட ஒரிஜினல் நேம் கேட்டீங்கன்னா காமெடியா. COMEDIA. காமெடியா. அவ்வளவுதான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி லேட்டர் இது வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டனைஸ் வந்து பாத்தீங்கன்னா பொக்காஷியோ அப்படின்னு சொல்றவரு இவருடைய ஒர்க்கை தழுவி வருவார். எதுக்கு சார் இவரை பத்தி பேசுறீங்க? இந்த பொக்காஷியோவுடைய மாடல்ல இருந்துதான் இவர் என்ன பண்றாருன்னா இந்த கேண்டிபிரியல் டெய்ல்ஸ் என்பதை ஓரளவுக்கு இமிட்டேட் பண்றாரு அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரி சொல்லுது. ஆர் கிளியர்? டான்டே சொல்லியாச்சு. டான்டேவை பின்னாடி ஃபாலோ பண்ணவர் பொக்காஷியோ. இந்த பொக்காஷியோவை அப்படியே ஃபாலோ பண்ணவர் தான் சாசர். சாசர் followed his tale in the Canterbury Tales. That's all. போதும். இதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ரைட். இவரோட கிரிட்டிசம்லாம் நிறைய இருக்கு. இவர் கிரிட்டிசம்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வரும்போது நிறைய பேர் இவரை பத்தி புகழ்வாங்க, நிறைய பேர் இவங்க வந்து கமெண்ட்டும் பண்ணுவாங்க. நமக்கு அது அதிகமா தேவையில்லை. ஓகே, டன். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய கடைசி வேர்ட் என்ன அப்படின்னு கேட்டா சாசர். சாசர் அவருடைய புக் எடிஷன் பூராமே ரொம்ப பக்காவா மெயின்டைன் பண்ணி ரொம்ப நீட்டா சொசைட்டிக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லல. எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரி, அதுல இன்னைக்கு என்ன சார் இருக்கு, எப்படி சார் ஒரு ஹானர் பண்றாங்க? சாசர்ங்கிறவர் ரொம்ப வருஷம் ஆச்சு, நமக்கு தெரிஞ்சவரெல்லாம் ஷேக்ஸ்பியர் தான். பட் இவருக்கு எப்படி சார் ஹானர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் இருக்கு. ஆக்சுவலா த ஸ்டாச்சு ஆஃப் சாசர், இந்த ஸ்டாச்சு வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. அப்ப அது எங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி இன் த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் கேண்டிபரி. இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, த ப்ரோலாக்ட் ஆஃப் கேண்டிபரி. இந்த கேண்டிபரியில சாசருடைய ஸ்டாச்சுவை செஞ்சு வச்சிருக்காங்க. எப்படி செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பில்கிரிமேஜ். அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பில்கிரிமேஜ் போனார் பாத்தீங்களா, இந்த பாத யாத்திரை போனார் பாத்தீங்களா, இந்த பாத யாத்திரை போன மாதிரி அதே ட்ரெஸ் கோட்ல செஞ்சிருக்காங்க. அதை என்ன பண்ணிருக்காங்கன்னா யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டா மாத்திருக்காங்க. வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டா மாத்திருக்காங்க. கண்ட்ரி ஆஃப் கென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இங்கிலாந்துல இது இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. தட்ஸ் ஆல். போதும். இதுக்கு மேல நமக்கு எதுவும் அதிகமா இல்ல, நமக்கு விளக்கங்கள் தேவையில்லை. அவருடைய மேஜர் ஒர்க் நான் எல்லாமே நான் சொல்லிட்டேன். கிவன் த மேஜர் ஒர்க். அவர் டிரான்ஸ்லேஷன் நிறைய பண்ணியிருக்காரு. அவர் சின்ன சின்ன ஷார்ட் போயம்ஸ் எழுதியிருக்காரு. அதுல ஒரு போயம் பாத்தீங்கன்னா an ABC
இதை ஏற்கனவே டிஆர்பியில் ஒரு முறை கேட்கப்பட்டது. ஷார்ட் போயம் ஆஃப் சாசர். அது டிஆர்பினா டிஆர்பி பிஜில கேட்கல, வேற ஏதோ ஒரு இதில் கேட்டாங்க. ஆக்சுவலா பிஆர்டின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து பாலிடெக்னிக்கா ஏதோ சம்திங். ஐம் நாட் ரிமெம்பரிங் த கரெக்ட் லொகேஷன், பட் an ABC. இந்த ஷார்ட் போயம் வாஸ் ரிட்டன் பை சாசர். இது ஒன்று மட்டும் எனக்கு நினைவில் இருக்கு, இதை மறந்துடாம வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணோம்னா நம்ம வந்து அதில் ஒரு சில விஷயங்கள் பொயிட்ரியை பார்க்கணும். அப்படி பார்க்க வேண்டிய பொயிட்ரி என்னன்னா, நான் ரொம்ப நிறைய பொயிட்ரிகள் இருந்தாலும் என் மனசுல படக்கூடிய சில வார்த்தைகளை மட்டும் சொல்றேன். ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்லக்கூடிய போயம், ஷார்ட் போயம் இவர் தான் எழுதியிருக்காரு. ட்ரூத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷார்ட் போயம் இவர் தான் எழுதியிருக்காரு. அதனால மறந்துடாம இந்த ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, போதும். தேங்க்யூ. ப்ராவர்ப்ஸ் அதுவும் இவர் தான் எழுதியிருக்காரு. சரி, இவரோட போயம்லாம் நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. இவருடைய ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரத்தில் இட் வாஸ் ஆக்சுவலி டாக்கிங் அபவுட் தி பாப்புலர் கல்ச்சர் ஆஃப் தி சொசைட்டி. தேங்க்யூ. நவ் ஐ ஹோப் தட் you are clear with Chaucer. Any doubt about Chaucer? I have given a very ample examples of Chaucer. The Chaucer நான் இதை சொன்னதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்க. It is more than enough. Thank you. சொல்லுங்கம்மா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணுமா? சொல்லுங்க ஃபீடா மேம். சொல்லுங்க. Nothing, sir. It's enough, sir. ஓகே, ரைட். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, the very important thing, the Canterbury Tales. நம்ம வந்து டைம் இதில் நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும். Canterbury Tales ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கேன், ஓகேங்களா? ரைட். அந்த Canterbury Talesல நீங்க பார்த்துருப்பீங்க. have you started the Canterbury Tales? சொல்லுங்க சார். ஸோ ஸ்க்ரீன் ஷேரிங் பண்ணலாமா? வி டோன்ட் மைண்ட். Okay.